மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வத்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மண் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து சூடு வரட்டும். சூடு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து வடகம் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம். மக்களே, அந்த மழை செம்ம மழை பெய்யுது. உங்கள் ஊரில் மழை பெய்யுதாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எண்ணெய் வந்து சூடாகட்டும். வடகம் போட்டுப்போம். வடகம் போட்டு கருகிற அளவு ஃப்ரை பண்ணாமல் தேவையான பதத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். மக்களே, 2 பூண்டு தான் இருந்துச்சு, தப்பாக நினைக்காதீங்க. பூண்டு இல்லைங்க வீட்டில். அர்ஜென்ட்டுக்கு மெயின் வந்து வத்த குழம்புக்கு பூண்டு தான் மெயின். ஆனால் வந்து இருக்கிற பூண்டை வச்சு செஞ்சுருவோம், விடுங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, பெருங்காயத்தூள் வந்து தேவையான அளவு போட்டாச்சு. அடுத்து தனியா பவுடர் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். அடுத்து மிளகு ஜீரக பொடி வந்து அது வந்து வீட்டிலே வந்து அரைச்சி வச்சுருந்தது, அதுவும் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்து புளி தக்காளி வீட்டில் செஞ்ச மசாலா வந்து கரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து ஊற்றிப்போம். அதிலே வந்து மஞ்சத்தூள், வீட்டில் செஞ்ச மிக்ஸ் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், தக்காளி, புளி இதான் கரைச்சி வச்சுருந்தது, அதில் ஊற்றியாச்சு குழம்புல. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன வத்தை பார்த்திங்கன்னா, கொத்தரங்காய் வத்தை, கத்திரிக்காய் வத்தை, மாங்காய் வத்தை, இது 3 வந்து சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தது, அது இதில் போட்டு குழம்புல போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கிராமத்து முறையில் சுவையான டேஸ்ட்டான சூப்பரான வத்த குழம்பு. அடுத்து லைட்டாக வந்து நெய் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய் போட்டுப்போம், கொஞ்சம் நல்ல வாசத்துக்கு. அப்போ தான் செம்மையாக இருக்கும். இந்த வத்த குழம்பு 3 நாள் வேலைனாலும் சூடு பண்ணி சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மிளகாத்தூள் கொஞ்சம் பத்தலைன்னு போட்டாச்சு, கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூனு. உப்பு போட்டாச்சு. உப்பு போடும்போது வீடியோ எடுக்க முடியல, சாரி. உப்பும் போட்டுங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சு வந்து கொதிக்க விட்டாச்சு. மக்களே, குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. மூடி வச்சா கொஞ்சம் நல்லா வந்து சுண்டை விட்டுடலாம். சுண்டை விட்டு சாப்பிட வேண்டியதாக. ரைஸுக்கு செம்மையாக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு துவையல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மக்களே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கனை தட்டிட்டு போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.